ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் பாப்பாவுக்கு வந்து 9 மணிக்கு ஸ்கூல் இருக்குன்னாங்க. அன்யூனிஃபார்ம் தாங்க இன்றைக்கி. ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டுங்க அப்படியே சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படியே மல்லிகைப்பூ நம்ம செல்லில் இருந்ததுங்க. அப்படியே பொழிச்சிட்டு ஒரு எதுக்கு உட்காந்து பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டுங்க அப்படியே உள்ளே வந்தாச்சுங்க. 8:30 மணிக்கு மாவெல்லாம் ஆட்டியாச்சுங்க. நைட்டே அரிசிலாம் ஊற வச்சுட்டு காலைல பால் காய்ச்சும் போதே உளுந்து வந்து காலையிலே ஊற வச்சுட்டுங்க. ஒரு 8:30 அரிசி ஆட்டியாச்சுங்க. அப்படியே 9 மணிக்காட்ட அரிசி தண்ணியில் போட்டாச்சு. காலையில் டிஃபன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தாங்க. கொஞ்சம் சாதம் இருந்து கரைச்சி கொடுத்துட்டுங்க. பாப்பா 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் கூழ் காய்ச்சி கொடுத்தாச்சுங்க. அவன் இப்போ சின்ன அப்பாவுமே டிஃபன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே தாளிச்சு விட்டு சிக்கன் வந்து ஹஸ்பண்ட் தான் தாளிச்சு விட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மிளகா கறி தாங்க. ரசமும் மிளகா கறியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம செய்கிறத விட ஹஸ்பண்ட் செய்கிறது தான் பாப்பா 2 பேர்த்துக்கும் பிடிக்கும். சிக்கன் பாதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. இது ஃபுல்லாகவே வந்து மிளகாவில் செய்கிற மிளகா கறி தான். நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேங்க. இன்னொரு டைம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. ரசமும் பக்கத்தில் அப்படியே தாளிச்சு விட்டாச்சுங்க. நம்ம செய்கிறத விட பாப்பா 2 பேர்த்துக்குமே அவங்க அப்பா செய்கிறது ரொம்ப பிடிக்குங்க. 2 பேருமே சாப்பிட்டாங்க. மிச்சம் இந்த இருக்குங்க. சின்னப்பா வந்து ஸ்கூல்லேயே பிரியாணி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு வருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.